ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக்ஸில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 175 கொஸ்டின்ஸ் பக்கம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க மேக்ஸில் ஒரு 30 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது என்ன அப்படின்னா, இரு எண்களின் மீசிமா ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 6 × 6 6 6 36. இதை வந்து 12 × 12 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது 24. மீபேக்கா மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஆல்ரெடி இந்த ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. 6 6 36 அப்படிங்கிறது இந்த ஆன்சரை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு உண்டான ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 12 × 12 அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 24 ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ, பி மற்றும் சியின் சராசரி வயது 27 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு பி, சியின் சராசரி வயது 20 ஆண்டுகள் எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 ஆல்ரெடி நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் இதையே நம்ம இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 20 × 2 40 ஆண்டுகள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏ, பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியில் முறையை 9, 7, 10 எனில் ஏ, பி, சி ஆனது என்ற எண்ணால் வகுக்கப்படும். இதை வந்து டிவைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். டிவைட் பண்ணும்போது எல்சிஎம் வைஸில் டிவைட் பண்ணும்போது நம்பர் வந்து உங்களுக்கு 13 கிடைக்கும். இதை வந்து எல்சிஎம்மில் நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்சிஎம்மில் நம்ம வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ் வைஸ் நம்ம பார்க்கணும். அப்போ 9 3s அப்போ 17, அப்புறம் இங்கே 5, கீழே வந்து பேலன்ஸ் இருக்க நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தனியாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு மகிழ்ந்து 129.92 கிலோமீட்டர் தொலைவை 3.2 மணி நேரத்தில் கடக்கிறது. 1 மணி நேரத்தில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3.2 மணி. ஓகேங்களா. அப்போது நம்ம இதிலிருந்து பாதியாக நம்ம வந்து இதிலிருந்து வரக்கூடிய பாதியை வந்து நம்ம தனியாக பிரித்து எழுதணும். அப்போ வந்து அதையே 3 இதாக பிரிக்கும்போது அதில் என்ன சரிசமமோ அதற்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40.6 கிலோமீட்டர். 40.6 கிலோமீட்டர். ஓகேங்களா. இந்த 129 3ஆக டிவைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 3ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 40.6. இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ், x+2, x+4, x+6, x+8 என்ற தவறின் சராசரி 11 எதில் முதல் 3 தவறுகளின் கூட்டுறவு என்ன? சராசரி என்ன? ஓகேங்களா. கூட்டுறவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கூட்டு சராசரின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 6 6 12 12 + 8 இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 12 + 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20. இதனுடைய சராசரி பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம வந்து அதையே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9. ஓகேங்களா. இதனுடைய கூட்டுறவு சராசரி வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 9. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு பணச்சீட்டு சி, அதாவது ராஜா, ராணி அல்லது மந்திரி
தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன? 3/13. 3/13. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை? கூட்டுச் சராசரி. ஒரு பின்னத்தின் தொகுதியை 12% அதிகரித்து பகுதியை 2% குறைத்தால் பின்னத்தின் மதிப்பு 6/7 என்று ஆகிறது எனில் முதலில் இருந்த பின்னத்தை காண்க. 3,4. 12லிருந்து உங்களுக்கு வந்து 2% குறைச்சிட்டாங்க அப்படின்னா 10% தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10%ல் உண்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, போர்ட் மாஸ் ஐ பயன்படுத்தி சரியான குறியீட்டை நிரப்புக. போர்ட் மாஸ் கொஸ்டின் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், மோஸ்ட்டு பாப்புலரான கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரு, போர்டு மாஸ் அப்படின்னாலே வந்து ஸ்டார் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து இது எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் ஆன்சர் வரும், ஸ்டார் அப்படிங்கிறது. 16 நோட்டு புத்தகங்களை அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33 1/3%. 33 1/3. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நான் ஒரு 30 கொஸ்டின் பக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1500 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைத்த தொகை என்ன? 1000. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடுபட்ட எண்களை நிரப்புக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விடுபட்ட எண் இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 10, 8 = 15 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 12. நெக்ஸ்ட் ஒன், 7 ஆண்டுகளுக்கு ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 7 ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா 52 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 52 வந்து 13 டைம் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 28 நாட்கள். இதுதான் ஆன்சர், 28 நாட்கள். தமிழ்ச்செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை வாங்கி கணக்கில் சேமித்து வருகிறான். அவர் ரூபாய் 1,50,000 சேமிக்க எத்தனை மாதங்கள் ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு மாதத்துக்கே 5000 வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து 3 மாதத்துக்கு 5000 வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் அவர் 1,50,000 சேமிக்க எத்தனை மாதங்கள்னு கேட்குறாங்க. 90 நாட்கள். 3 மாதங்களில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு சேர்க்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஒரு பழைய மகிழ்ந்தின் விலை 45,000, ஓகேங்களா. அதன் விலை 15% குறைக்கப்படுமே ஆனால் அதன் புதிய விலை என்ன? 38,250. ஒரு கூடையில் உள்ள மொத்த மாம்பழங்களின் 25% அழுகியவை. அவற்றின் எண்ணிக்கை 1250 எனில் நல்ல மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க. அழுகி போன பழம் வந்து 1250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நம்ம நல்லது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 3750 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சந்தியா 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 வருடங்களின் முடிவில் 7500 பெற்று
பெற்றார் எனில் வட்டி விகிதத்தில் காண்க. வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள்ஸ் வைஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். 75 வந்து எந்த டேபிளில் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5th டேபிளுங்க. அப்போ அதுலேருந்து 5%. ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டியில் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் ஒன், ஒரு வேலையை 20 நாட்களில் பி அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து 600ஐ தங்கள் வருவாய பெற்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 360 வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் செஞ்சவருக்கும் 240 வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் செஞ்சவருக்கும் கணக்கு. சரிங்களா? ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கத்தில் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் கேட்கலான்னு நினைக்கிறேன். 12,000. நெக்ஸ்ட்டு 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. மில்லிமீட்டர் =2 20,24. ஓகேங்களா? ஆன்சர். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க. மிசிமி. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57